எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது நந்தியாவட்டை பூ. பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட இந்த நந்தியாவட்டை பூவை ஆங்கிலத்தில் கிரேப் ஜாஸ்மின், ஈஸ்ட் இந்தியன் ரோஸ்பே, பின்வில் ஃப்ளவர் என்று அழைக்கிறார்கள். இதனுடைய தாவரவியல் பெயர் டேபர் நெமோண்டனா டைவரிகேட்டா. சித்தர்கள் கூறிய பல்வேறு மருத்துவ குணாதிசயங்களில் இது நம் கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல், கண் படலம், மண்டை குத்துதல், கண் மங்குதல், வெள்ளெழுத்து, கிட்டப்பார்வை, தூரப்பார்வை இது போன்ற பல கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது சிறப்பான மருந்தாகவும், நவீன மருத்துவத்தில் கண் சம்பந்தப்பட்ட மருந்துகளில் இது ஒரு முக்கியமான அங்கமாகவும் விளங்குகிறது. இது சமஸ்கிருதத்தில் நந்தி வர்தா, சந்தினி, நந்தியா வர்த்தனம் என்றும் அழைக்கப்படுகிறது. பெரும்பாலும் நீங்க கண் சிவப்பு, இந்த மாலைக்கண் நோய் அல்லது சென்னை மெட்ராஸை என்று அழைக்கக்கூடிய நோய் வந்துச்சுன்னா, இந்த நந்தியாவட்டை பூசாரை தாய்ப்பாலுடன் கலந்து அந்த கண்களில் விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, காலை மாலை ஒரு சில தினங்கள்லே அந்த சென்னைக்கண், அந்த மெட்ராஸ் ஐ வந்து சரியாயிடும். மற்றபடி எந்த கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் நம்ம இந்த பூக்களை வந்து முதல் நாள் இரவில் ஊற வச்சுட்டு, அடுத்த நாள் வந்து காலையில் எழுந்து குளிச்சு முடித்தோடனே சுத்தமாக நம்ம கண்களில் இந்த தண்ணி, அந்த பூவில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து 2 கண்கள்லையும் அப்படியே விட்டு விட்டு கண்ணை மூடி ஒரு சில துளிகள் இந்த மாதிரி விட்டோம்னா, ஸோ ஒரு சில நாட்கள் இது செய்துட்டு வரலாம். செய்துட்டு வரும்பொழுது நம் கண் சம்மந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீரும். ஸோ இதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, பூக்கு பதிலாக இந்த இலைகளை ஒரு சில அளவு எடுத்துக்கிட்டு சிறிதளவு சுத்தமான நல்லெண்ணெயில் அந்த இலையோட சாறை நல்லா அரைச்சி, அதை சாறை எடுத்து வடிகட்டி எடுத்து நல்லெண்ணெயில் அதில் இட்டு காய்ச்சி, அதை வந்து வடிகட்டி ஒரு சீசாவில் வச்சுக்கிட்டு காலை மாலை இரவு வந்து படுக்க போகிறதுக்குள்ள காலையிலையும் நம்ம ஒரு சில துளிகள் விட்டுட்டு வந்தாலும் ஸோ கண் சம்மந்தப்பட்ட பெரும்பாலான பிரச்சனைகள் தீரும். தேங்க்யூ ஸோ மச்.